வெல்கம் டு ஆன்லைன் படிப்பகம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வரக்கூடிய ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஆனுவல் பிளானர் பார்த்துருப்பீங்க. ஸோ வர அக்டோபரில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸுக்கான கால்ஃபர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு உங்களுக்கு டிசம்பரில் எக்ஸாம் டேட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாருமே நம்ம எப்போ பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 months முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடியே பிகினிங்லேயே நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு 10 months 12 monthsக்கு முன்னாடியே ஸோ வரக்கூடிய குரூப் 2 அண்ட் 2Aக்கான ப்ரிலிம்ஸை எக்ஸாம் எப்படி நமக்கு அந்த எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி இருக்க போகுது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி குரூப் 4 டிசம்பரில் வரக்கூடிய எக்ஸாமுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்ரோச் பண்ணி. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல அவுட் சோர்ஸ்ல இருந்து நிறைய கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகாம, ஸோ லாஸ்ட் இப்போ 2 இலக்கணம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4ல லாஸ்ட் 2 எக்ஸாம் ஒரு மாடரேட்டாக கேட்டாங்க. கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ லாஸ்ட் 2025ல இருந்து ரிவர்ஸில் ஒரு 5 years, அதாவது 2020ல இருந்து 25 வரை எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸை நம்ம பார்க்கறதுக்கான ஒரு காணொலி தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயில்ஸாக உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி நான் சொன்னதான் 2020லேருந்து 25 வரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கோரிங் சப்ஜெக்டை நம்ம முன்னாடி வச்சு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் அந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம், யார் உங்களுக்கு இந்த ஃபேக்கல்டிஸ்லாம் எடுத்து கொடுக்க போகிறாங்க, எந்த டைமிங்ல இருந்து வருது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ வாங்க. ஸோ ஆன்லைன் படிப்பகம் தினம் ஒரு மதிப்பெண் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலிஸ்ட் நம்மளோட ஆன்லைன் படிப்பகத்தோட யூடியூப் சேனலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை டெய்லி டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ப்ளஸ் நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதோட டெலிகிராமில் நம்ம இதை பண்ணுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதோட பர்பஸ் என்ன, அதாவது டெய்லி நம்ம இந்த கொஸ்டின் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், இந்த கொஸ்டின்ஸோட பர்பஸ் என்ன, எப்படி நம்ம டெய்லி இதை பார்க்கறதுனால என்ன யூசேஜ் இருக்குது, முன்னாடியே எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி 2 வீடியோ. ஸோ டெய்லி 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 7 மணிக்கும் நம்ம எப்போவுமே எடுத்த உடனே காலையில் எழுந்தோடனே ஒரு ஃபோன் பார்ப்போம். ஸோ காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ், எப்போவுமே ஏர்லி மார்னிங்கில் காலையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தமிழ் உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ அதில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு அதே சேம் 7 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்ல ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பார்க்கும்போது அது காலையில் 7 மணி ஈவினிங் 7 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு வீடியோ, அதே மாதிரி சேம் ஈவினிங்ல ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இப்போ இது டெய்லி ஒரு 1 minute நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஒரு 1 minute இருக்கும். 2 வீடியோ நம்ம காலையிலேயும் ஈவினிங்கும் நம்ம கொடுக்க போகிறோம். டெய்லி ஒரு 1 minute நீங்கள் ஈவினிங் காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் லேட்டஸ்ட் ப்ரீவியஸ் இயர், அதாவது கொஸ்டின்ஸ் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணும்போது கொஸ்டினோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், மாடரேட்டாக கொஸ்டின் எப்படி பண்ண போகிறோம், ஆன்சர் நம்ம எந்த மாதிரி இருக்குது, அதை எப்படி ஸ்கிப் பண்ணி நம்ம எலிமினேட் பண்ணுற மெத்தடை நம்ம எப்படி கற்றுக்கிற போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக நமக்கு தமிழ் 100 மார்க் உங்களுக்கு தெரியும். இது நமக்கு குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ண போறீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டாக அதை கொடுத்துருவோம். ஸோ அதுவுமே நம்ம உங்களுக்கு அட்டாச் பண்ணி அதில் கொடுத்துருவோம். ஸோ அதுவும் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இதில் 2 மெத்தட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 அண்ட் 2Aக்கான ப்ரிலிம்ஸ் அக்டோபரில் வரக்கூடிய எக்ஸாமுக்கான பிளானர் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதுக்கான கொஸ்டின்ஸும் செப்பரேட்டாக வீடியோ இதுலேயே போகும். கண்டினியூஸாக குரூப் 2 அண்ட் 2Aவும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வரும். அதே சேம் டைம் குரூப் 4 டிசம்பரில் வரக்கூடிய குரூப் 4க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 5 வருஷ கொஸ்டினுமே உங்களுக்கு அனலைஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீடியோலையும் டீட்டெயில்டாக குரூப் 2 2Aக்கான ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் எது, ப்ரீவியஸ் இயர் குரூப் 4 எது அப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எந்தெந்த ஃபேக்கல்ட்டி எடுக்க போகிறாங்க, என்னென்ன மார்க் ஸ்கோரிங் ஏரியான்னு பார்ப்போம். தமிழில் பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்குது. நம்ம சீனியர் ஃபேக்கல்ட்டி எல்லாமே ஞானசேகரன் அண்ட் யாசின் எடுத்துருவாங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் 25
கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இது சரவணகுமார் சார் வந்து எடுத்துருவாங்க. பாலிட்டியை பொறுத்தளவுக்கு 15 நமக்கு வருது நீலகண்டன் சார். ஐஎன்எம் பொறுத்தளவுக்கு அருண்குமார். ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 6 பாட்டு நமக்கு 20 கொஸ்டின் நமக்கு கவர் ஆகுது. ஸோ சுகதேவ் சார் வந்து அதை கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ் இப்போ ரெண்டுமே சேர்ந்து ஒரு 20 மார்க் வந்து நமக்கு வந்து கவர் ஆகுது. ஜாகிரபியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நமக்கு 5 கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இது வந்து ராஜாலிங்கம் அப்படிங்கிறவர் பண்ணிடுவாங்க. இது போக சயின்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின் நமக்கு இருக்குது. அது நம்ம ஆன்லைன்லேயே நம்ம கொடுத்துருப்போம். நிறைய நீங்கள் பண்ணணும். பட் அந்த 5 கொஸ்டின் அப்படின்னு இல்லாமல் மேஜராக நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் எல்லாமே மேஜர் சப்ஜெக்ட் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டோம் சயின்ஸை தவிர. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான். ஒவ்வொரு கொஸ்டின்ல 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்க என்ன ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாலும் அதை டிக் பண்ணிட்டு பார்த்துருவீங்க. அதுதான் நீங்க வந்து மேஜரா நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் தப்பு பண்ணக்கூடியது. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஆப்ஷனை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சரை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணாம மீத இருக்கக்கூடிய எலிமினேட் பண்ணக்கூடிய 3 ஆன்சர் என்ன இருக்கு, அந்த 3 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணணும். இதுதான் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான பார்ட். நீங்க ஒரு கொஸ்டினை மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகாம மீத இருக்க 3 கொஸ்டினும் உங்களுக்கு 3 ஆன்சரும் 3 கொஸ்டின் அப்படிங்கிறத நீங்க இதுல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 3 ஆன்சர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ எதனால அதை நீங்க அது எதுக்கான கொஸ்டின் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கிளியர் அனலைஸ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இந்த சார்ட்ஸோட முக்கியமான பார்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சரை மட்டும் சொல்லாம மீத இருக்கக்கூடிய 3 ஆன்சர் எதுக்காண்டி ஸ்கிப் பண்றீங்க, அது எதுக்கான கொஸ்டின் அப்படிங்கிற அந்த அனலைஸ் தான் வந்து கிளியரா இருக்கும். ஸோ இது வந்து 4 ஆப்ஷன் கிடையாது. மெயின் பார்ட்டே இந்த சார்ட்ஸ் போடுறதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டினை நீங்க வந்து சூஸ் பண்ண போறீங்க. அந்த கொஸ்டின் எப்படி உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கு, எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம அடுத்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண போறோம், நெக்ஸ்ட் அடிஷ்னலா என்ன படிக்கணும், இந்த கொஸ்டின் எப்படிலாம் மெத்தட் வருது, ஆப்ஷன் கொடுத்தா அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ற மெத்தடை நீங்க கத்துக்கிறணும். அதே சேம் டைம் எலிமினேட் பண்றதை கத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்க டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புக்கை தாண்டி கண்டென்ட், அதாவது புக்கை தாண்டி கண்டென்ட் இல்லாம நீங்க ஒரு நாலேஜை நல்லா கேதர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கும். கண்டிப்பா ஒரு 10 months நீங்க வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. லாஸ்ட் ஒரு 12 month இருக்கு, 10 month இருக்குன்னு சொல்லி அசால்ட்டா இருக்காதீங்க. எல்லாருமே முன்னாடியே படிங்க. பிகினிங்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் கட்டாயமா வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிடலாம். அதே சேம் டைம் நல்லா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டும் இதை ஒரு சேலஞ்சா எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணணும், எப்படி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஆப்ஷன் ஓமிட் பண்றது எப்படி, ஆன்சர் எப்படி, கொஸ்டின் எப்படி அப்படிங்கிறத கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது கம்மி தான். ஆனால் 30 to 40% அந்த சிலபஸ் அதில் கேட்ட கொஸ்டின் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வேற, கொஸ்டின்ஸ் இதுல இருந்து தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை உங்களுக்கு டெய்லி வந்து அதாவது வரக்கூடிய நாட்கள்ல எப்படி உங்களுக்கு காலையில ப்ரோக்ராம், ஈவினிங் ப்ரோக்ராம் சொல்லியிருக்கோம்னா எந்தெந்த ஃபேக்கல்ட்டி எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இது நம்மளோட பிரான்ச் டேப் ஐஎஸ் அகாடமியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி, தமிழுக்கு 2 ஸ்டாஃப், மேக்ஸ் ரீசனிங் ஸ்டாஃப், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி யூனிட் 6, ஐஎன்எம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, இந்த டீச்சிங் ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு டெய்லி வந்து உங்களுக்கான சார்ஜ் கொடுக்க போறாங்க. ஸோ இது கண்டினியூவா வந்து இது வந்து உங்களுக்கான இது கொடுத்துருவாங்க. சரி, இது எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ இருந்து சார் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற டேட் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ இது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா February 16 onwards. February 16 வந்து பார்த்தீங்கன்னா மண்டே. ஸோ வரக்கூடிய வாரம் முடிஞ்சு அடுத்த வாரத்துல இருந்து 16ஆம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ சார்ட்ஸ் வந்து காலையில, அதாவது உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் 7 AM காலையில, அதே மாதிரி 7 PM ஈவினிங், ஏர்லி மார்னிங். காலையில தமிழுக்கான வீடியோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, தமிழுக்கான வீடியோ டெய்லி காலையில வாரந்தோறும் 7 நாளும் வந்து பாத்தீங்கன்னா காலையில உங்களுக்கு எப்பவுமே தமிழுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ காலையில ஒன்று கம்பல்சரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல உள்ள பாட்டு எல்லாமே ஈவினிங்ல இருக்கும், டெய்லி உங்களுக்கு இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த பிரேக்குமே கிடையாது. ஸோ உங்களுக்கு அடுத்த லெவல் போறதுக்கு நீங்க வரக்கூடிய February 16 இருந்து பிளான் பண்ணிக்கோங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க அதுல நம்ம டேப் ஸ்டூடெண்ட்ஸ், அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் நீங்க இந்த சேனலை பார்த்துட்டு அதுக்கான டெய்லி கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க சைட் பை சைட் இதுக்குன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஒதுக்குங்க. காலையில ஒரு நிமிடம்,
தமிழுக்கும் ஜிஎஸ்க்கு 1 நிமிடமும் நீங்கள் ஒதுக்கி இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுல இருந்து சார் நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க? எப்படி வந்து இந்த ஷார்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எப்படி நாங்கள் பார்க்குறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளோட ஆன்லைன் படிப்பகம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டேஃப் ஆன்லைன் படிப்பகம் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து காலையில் ஈவினிங் அதை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல், அதாவது நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து இருக்கும். அந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து டேஃப் ஆன்லைன் படிப்பகம்னு சொல்லி வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதுலையும் போஸ்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம், டேப் ஆன்லைன் படிப்பகத்தோட டெலிகிராம், இந்த 3 கியூஆர் கோட்லேயும் இணைஞ்சிருங்க. இந்த 3லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான அப்டேட்டை வந்து கொடுத்துருவாங்க. February 16 உங்களுக்கு முந்தின நாளே இருந்து இதுக்கான லைவ் லிங்க் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாமே ஷார்ட்ஸாக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் டிஸ்கஷன் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லைவ்ல கொடுத்து உங்களுக்கு டிஸ்கஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ முழுக்க இந்த 3 இதில் டேப் ஆன்லைன் படிப்பகம், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் இதில் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஆன்லைன் டீமோட நம்பர். இஃப் ஏதாவது கொரீஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். ஓகேவா? வரக்கூடிய எக்ஸாமில் நீங்களும் வந்து இப்போவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி நல்லபடியாக நீங்களும் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணி வரும் 2026க்கான எக்ஸாமில் நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆக வேண்டும் என்று ஆன்லைன் படிப்பகம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.